ஹலோ கைஸ், இன்னைக்கு ரெயின்போ டோர் மான்வாவோட 29வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல டைமர் ரொம்ப குறைஞ்சு போய் ஒரு 2 நாளோ எது தான் காட்டும். இதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் இவங்க நிறைய ஆளுங்களை கேட்டுக்கு அனுப்பி கிளியர் பண்ண சொல்லியிருப்பாங்களே. இதனால டைமர் திரும்பவும் ஸ்டேபிள் ஆகுது. அங்கே எல்லாருக்குமே அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. நன்றி, உங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லைனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு எல்லா விஷயமும் முடிஞ்சிருக்கும். நல்ல வேலை, நீங்களும் எப்படியும் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம சுபாருக்காக வெயிட் பண்ணோம். ஏன்னா அவன் டைகா கூட சண்டை போட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம தான் ஜெயிச்ச மாதிரியாச்சு. இந்த இடத்துல இன்னமும் அவங்க 2 பேரும் கவலையா தான் இருக்காங்க. சாய்காவும் கேட்கறான், மிஸ்டர் சுபாரு ஓகேவா இருப்பாரா? கவலையே படாத, அவன் ஒண்டி இறந்து போயிட்டா அவ்வளவுதான், நம்மளும் அவன் கூடவே இறந்து போயிடுவோம். சோ இதுலயே நம்மளுக்கு தெரியுது சுபாருக்கு இன்னமும் எதுவுமே ஆகல. ஆனா ஏன் தெரியல, மிஸ்டர் சுபாரு ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவரோட இதயமே ஒஞ்சி போனா எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்ல அவர் இருக்காரு. அதனால அவரை பார்த்து அவனை சீக்கிரமானா. ஆமா நீ சொல்லும் போது புரியுது எனக்கும். இதுக்குள்ள அங்க ஒரு போர்ட்டலும் வந்து அதுக்குள்ள இருந்து நம்ம வேங்கிஷ் பயங்கரமா கத்துறாரு. நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனா ஒரு குழந்தை மாதிரி நீ அழுதுன்னு இருக்க. அதனால தான் நானே உன்னை இங்க கொண்டு வந்துட்டேன். சூஷி மேலதான் நம்ம சுபாரு பத்துன்னு இருக்கான். அங்க மத்த 2 பேருக்கும் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நிம்மதியா இருக்க. இடத்துல நம்ம சுபாரு இதுக்கு முன்னாடி புட்டிங்க தந்திருப்பால, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அப்பெல்லாம் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்போ வளர்ந்தக்கப்புறம் அவங்களுக்கு சந்தோஷம் அது இருக்கிற மாதிரியே தெரியல. போக போக கம்மியாகினே வருது. சீக்கிரத்துல 6 ஸ்டாரோட இருக்கிற ஒரு கேட்டு அதுவும் இங்க அப்பீர் ஆக போகுது. அதுக்கு வேற இவங்க ரெடி ஆகணும். அதுக்காக தான் அங்க ஸ்கை டைமிங்ல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் மாதிரி ஏறி இருக்கும். அது அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏறின்னு இருக்கு. இந்த சைடு டார்க் லார்டால சில பேருக்கு பவர்லாம் கச்சிருக்கும்ல, உங்களோட பவரும் அங்க மஞ்சு போயிடுது. அதுக்கு காரணம் டார்க் லார்டு டிஃபீட் ஆயிட்டாரு. இந்த இடத்துல டைமரும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது. இந்த சைடு ஷீகிஷிமாவோட நிலைமையும் மோசமா இருக்கும். அதை இன்னொருத்தாங்க ஹீல் பண்றான். இன்னமும் சுபாரு தான் பாவம் எழுந்துக்கவே இல்ல. எப்போ அந்த கேட்டை விட்டு வந்தானோ அப்பத்துல இருந்தே ஒரு மாதிரி மயக்கத்திலேயே இருக்கான். ஆமா, சுபாரு என்ன ஓகே தானா? பின்னாடியே நம்ம கோல் கிங் சொல்றாரு, நீங்க கவலைலாம் பட வேணாம். நான் சுபாரு அந்த கேட்டுக்குள்ள பண்ண விஷயத்தினால ரொம்ப டயர்டா இருக்கான். அதனால அவனோட சோலும் ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அதனால யாருமே பயப்பட வேணாம். சுபாரு ஓகே தான். ஷீகிஷிமா, நீ கூட ஆல்ரெடி இந்த மாதிரி சண்டை போட்டு அந்த டோருக்குள்ள இருந்து வெளில வந்திருப்ப. அந்த டைம்ல உனக்கும் இந்த மாதிரி தான் டயர்டா ஃபீல் ஆயிருக்கும். நல்லா நகர கூட முடிஞ்சிருக்காது. ஆமா அன்னைக்கு உண்டி கிட்டத்தட்ட 5 நாள் நான் மொத்தமா தூங்கினேன். அதேதான் அப்படின்னு அங்க இருக்கிற இன்னொருத்தனும் சொல்றான். ஷீகிஷிமா ரெஞ்சியை பத்தி சொல்றான். ஆனா மாஸ்டரஸா இருக்கிற இந்த ரெஞ்சி அவன் 3 நாள்ல எழுந்துட்டான். அவனை மாதிரிலாம் நம்மளால பண்ண வாய்ப்பு இல்ல. புரியுதா? இந்த மாதிரி எவ்வளவு பாடியும் சோலும் ஸ்ட்ராங்கா இருக்கும், எவ்வளவு அவங்க சீக்கிரமா எழுதுப்பாங்க. இதுவே ஆர்டினரியான பர்சன். அவன் வேங்கிஷ் கூட கான்ட்ராக்ட் போட்டிருந்தா அவனோட சோல் இல்லைன்னா கோமாலேயே பல வருஷத்துக்கு மாட்டிக்கும். என்னது பல வருஷமா? ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம சுபாரு ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்டினரியான பர்சன் இல்ல. ஒரு சில மாசத்திலேயே அவன் எழுதுப்பான். நான் அவனோட சோலை வேற ஒரு டொமைன்ல இன்னமும் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் ஆக்கின்னு இருக்கு. அதுவும் ஏன்னா அவனோட லிமிட்டையும் தாண்டி சண்டை போட்டிருப்பான். அதனால நம்ம கவலைப்பட வேணாம், அவன் தன்னாலேயே எழுந்துப்பான். இப்பயாச்சும் புரியுதா சாய்கா? அங்க சாய்காக்கு இன்னமும் கவலையா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சுபாரு எங்க இருக்கான் அப்படின்னு இப்பதான் காட்டவே செய்யறாங்க. நம்ம சுபாரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கான். அந்த இடத்துல சுபாருக்கு புரியல. அட, நான் எங்க இருக்கேன்? நான் பாக்குற விஷயம் இது என்ன கனவா? உடனே ஒரு வாய்ஸும் பின்னாடி கேக்குது. இதுதான் கேலக்ஸி ஆஃப் யூனிவர்சல் அன்கான்சியஸ்னஸ். இந்த இடத்துக்கு நீ ஃபைனலா வந்திருக்க. இது எப்படிப்பட்ட இடம் உனக்கு தெரியுமா? சோல் பிறக்கும் அதே டைம்ல இங்கதான் வரும். நான் சொல்றதுலயே உனக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்போ நீ இருக்கிற ஸ்டேட் அது அன்கான்சியஸா இருக்கு. அது மூலமா தான் நீ இங்க வந்திருக்க, என்னையும் மீட் பண்ணிருக்க. அதே மாதிரி நம்ம மீட் பண்றது இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதே மாதிரி லாஸ்ட் டைமாவும் இருக்கும். சுபாருவும் மனசுலயே யோசிக்கிறான். ஆமா, எவ்வளவு சொல்றான் இவன். ஃபர்ஸ்ட் யாரு? இவன் என்ன வேங்குஷா? ஆனா அந்த கோல் கிங்கா? இல்ல, அவங்க 2 பேரா இருக்க வாய்ப்பே இல்ல. உனக்கு தெரியல, உனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகலாம். இப்பதான் ஒரு இன்டென்ஸான பேட்டில் இட்டு நீ வந்திருப்ப. அதே மாதிரி தான் எனக்கும் பாஸ்ட்ல ஆச்சு. என்னது என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. யாருன்னு தானே கேக்குறேன். நான் ஒரு கிங்கு, அதுவும் வேற ஒரு உலகத்துல இருந்து. அதே மாதிரி நீயும் ஒரு கிங்கு. நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா நீ ஃபெயில் ஆவியன்னு கேட்டேன். எல்லாமே உன்னோட கையில இருக்கு. இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அதை காப்பாற்ற வேண்டிய கடமை இப்போ உன்கிட்ட தான் இருக்கு. இப்போ நீ வேங்கிஷ தேர்ந்தெத்தியோ அப்பயே இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அண்டர் கிரவுண்ட் கிரியேச்சரா இருக்க ஒருத்தவங்களும் உன்னை தேடி வர போறாங்க. கோல்டு, சில்வர், காப்பர், பிரான்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க உன்னோட பூமிக்கு வருவாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். அந்த பேட்டில்னால ஒரு பிளாக் ஃபிரிக்ஷன் ஏற்படும். அது எப்படிப்பட்ட பேட்டிலா இருக்கும்னா, இது வரைக்கும் நீ பார்த்த எல்லாரையுமே நீ இழக்க போற. அந்த இழப்ப யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது.
ஒரு கோல்டு பேட்ச் ஹீரோவே வந்தாலும் அங்க எதுவுமே நடக்காது. நம்ம வேங் விஷயம் அங்க அழிஞ்சு போயிடுவார்னா பாத்துக்கோ. ஆனா அந்த விஷயத்த ஒரே ஒரு பர்சனால அதை தடுக்க முடியும். அது வேற யாரும் இல்ல, சுபாரு நீதான். அந்த பெரிய டிசாஸ்டர்னால வேங் விஷாலியை அங்க தடுக்க முடியல. ஆமா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் எப்படி அதை தடுக்க முடியும்? அங்க விஷாலியை தடுக்க முடியலன்னா எப்படி என்னால முடியும்? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். டொய்லெட் ஆஃப்னு ஒண்ணு இருக்கு, த ரெட் டேபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அப்போஸ்தலர் ஆஃப் அரோரா. 3 பேருமே உன்னை தேடி வருவாங்க. நீ என்ன மாதிரியே ஒரு கிங்கா மாற போற. கிங்கா? அதுவும் நானா? ஆமா, நான் தோத்து போயிட்டேன். என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் அது அழிஞ்சு போய் இந்த இடத்துல ஒரு சீய போல நான் அன்கான்சியஸா இங்கே சுத்தின்னு இருக்கேன். ஆனா ஏதோ ஒண்ணு கடைசியா உன்னை மீட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னது, என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. நான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அதுக்கும் மேல லாஸ்ட் மீட்டிங்னா என்னது இது? ஆமா, நீங்க உண்மையிலேயே யாருதான்? எந்த உலகத்துல இருந்து நீங்க பேசுறீங்க? நான் தான் சுபாரு, அதாவது நீதான். கூடிய சீக்கிரத்துல நீ ஒரு பவர் அடைவ. அது இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாருமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. நான் அப்படி இருந்தும் ஃபியூச்சர்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் அந்த இடத்துல தோக்கடிக்கப்பட்டேன். அதனால இப்போ ஃபியூச்சரை பத்தி நிறைய விஷயத்த சொல்ல முடியாது. சில பல விஷயத்த உனக்கு காட்ட முடியும். நீ புரிஞ்சுக்கணும் அத. அதனால தயவு செஞ்சு உன்னோட உலகத்தையும் உனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் மக்களையும் காப்பாத்து. அவங்கள எக்காரணத்தை கொண்டும் இழக்காத. எப்படியாச்சும் நீ காப்பாத்தி ஆகணும். இந்த சுபாரோட கையில ஒரு வித்தியாசமான ரிங் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இது ஒரு EX லெவல் ஐட்டமா. இது மூலமா நம்ம சுபாருக்கு இது வரைக்கும் ஃபியூச்சர்ல என்னென்ன நடந்திருக்குமோ ஒரு கிளான்ஸ் கொஞ்சம் மெமரிஸா போகும். சோ ஃபியூச்சரை காப்பாத்துறதுக்கு இது ஒரு வழியா நம்ம சுபாருக்கு அமைய போகுது. சோ சுபாரு, உனக்கு புரியுதா? டைம் வந்துச்சு. இதுக்கு மேலேயும் நீ பொறுமையா இருக்க கூடாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அழிவு அது கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. என்னோட டைமும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சுபாரு. அதனால நான் உனக்கு குட் லக் சொல்றேன். நீ கண்டிப்பா அதை ஜெயிச்சாகணும். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபியூச்சர் சுபாரு அங்க காத்தோட காத்த அழிஞ்சு போறாரு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அங்க எழுந்துக்கிறான். சுபாரு, உங்களுக்கு எதுவும் ஆகல? அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம சுபாரு முன்னாடியே ஒரு 3 வித்தியாசமான டோரும் அப்பியர் ஆகுது. அந்த டோர்ல ஒன்னு காப்பரு, ஒன்னு பிரான்ஸ், இன்னொன்னு கோல்டு. இந்த மாதிரி பயங்கரமான டோர்ஸும் அப்பியர் ஆகுது. டோர்ஸோடைய ஸ்டால்ல இருந்து பயங்கரமா ஒரு ஒளியும் அப்பியர் ஆகுது. பாக்குறேன் சாய் காக்காங்க, புரியல இங்க என்னதான் போயின்னு இருக்கு. இதுக்காக ஒரே டைம்ல இத்தனை டோர், அதுவும் சுபாரு முன்னாடி வரணும். உங்க சுபாரு எழுந்து அப்படியே பாப்பானா அவனோட கையில இன்னமும் அந்த பேண்ட் மாதிரி இருக்கிற அந்த விஷயம் இருக்கு. போனா எவ்வளவு தூரம் பார்த்தால எல்லாமே கனவு இல்ல, உண்மைதான். போனா ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடக்குமோ? எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒருத்தங்களையும் இழக்க போறேன்னா என்ன? இல்ல, அப்படி ஒண்டி நடக்க விட மாட்டேன். எப்படியாச்சும் அந்த டிசாஸ்டரை நான் தடுத்தாகணும். அந்த இடத்துல டோர் வழியா ஒரு சவுண்ட் கேக்குது. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சுபாரு. நான் தான் கோல்டன் டோரோட கிங் சஃபினா. அங்க சில்வர் டோரோட கிங் வராரு, அவரோட பேரு ருயினா. அங்க காப்பர் டோர்ல இருந்தும் இன்னொருத்தரும் வராரு, அவரோட பேரு வர்டன். ஒரு கிங் தான். இதே மாதிரி 3 பேருமே ஒரே டைம்ல அங்க வராங்க. 3 பேருமே நம்ம ஹீரோ முன்னாடி ஆஃபர் பண்ண உங்க ஹீரோக்கு புரிஞ்சு போயிது. ஃபர்ஸ்ட் அழிவு கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அதுக்காக தான் இந்த 3 டோஸும் இங்க வந்திருக்கேன் முன்னாடி. அப்போ நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் அழிவை நான் எப்படியாச்சும் தடுத்தாகணும். ஏன்னா இந்த அழிவுல நான் யாரை இழக்க போறேன் அது தெரியல. அதே மாதிரி ஃபியூச்சர்ல எனக்கு ஆன அந்த விஷயம் அது திரும்பவும் நடக்க கூடாது. இப்படி அவன் யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த ருயின், வர்டன், சஃபினா இவங்களாம் எதுக்கு வரணும்? அதே மாதிரி அந்த டிசாஸ்டர் அது என்னதான்? நம்ம ஃபியூச்சர் சுபாரு என்ன சொன்னானா, இந்த உலகத்திலேயே நம்ம ஹீரோ தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா, அப்படி இருக்கும்போது எப்படி அவன் தோத்து போனா? எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பொறுமையா பார்க்கலாம். வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா கதையே இப்பதான் சூடு பிடிக்க போகுது. ஸோ லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.